ஓம் சாந்தி. டிசம்பர் 28, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 18, 2008. காரணம் என்ற வார்த்தையை தீர்வாக மாற்றி மாஸ்டர் முக்தியை அருள்பவர் ஆகுங்கள். அனைவரையும் தந்தையின் சகவாசம் என்ற நிறத்தால் நிறமூட்டுவதன் மூலம் தந்தைக்கு அவர்களை சமமானவர் ஆக்குகின்ற ஹோலியை கொண்டாடுங்கள். இன்று சகல பொக்கிஷங்களுக்கும் அதிபதியான பாப்தாதா எங்கும் உள்ள சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியுள்ள தனது குழந்தைகளை பார்க்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் சகல பொக்கிஷங்களிலும் எவ்வளவை சேமித்துள்ளார் என்பதை பார்க்கும் பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகின்றார். அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரே பொக்கிஷங்களை பெற்றுள்ளார்கள். அப்படி இருந்தும் ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கும் வெவ்வேறானது. காலத்திற்கு ஏற்ப சகல குழந்தைகளும் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியிருப்பதை பார்க்கவே பாப்தாதா விரும்புகின்றார். ஏனென்றால் இந்த பொக்கிஷங்கள் இப்பொழுது இந்த ஒரு பிறவிக்கு உரியது மட்டுமல்ல. இந்த அழியாத பொக்கிஷங்கள் பல பிறவிகளுக்கு உங்களுடன் இருக்கப் போகின்றன. குழந்தைகளான நீங்கள் அனைவரும் இந்த நேரத்தின் பொக்கிஷங்களை பற்றி அறிவீர்கள். அவற்றை பற்றி நீங்கள் பேசிய உடனேயே பாப்தாதா உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் அனைத்தும் உங்களின் முன்னால் தோன்றுகின்றன. சகல பொக்கிஷங்களின் பட்டியலும் உங்கள் அனைவரின் முன்னாலும் தோன்றின அல்லவா? நீங்கள் பொக்கிஷங்களை பெற்றுள்ளதாக பாப்தாதா முன்னரும் உங்களுக்கு கூறியுள்ளார். ஆனால் அவற்றை சேமிப்பதற்கு நீங்கள் என்ன வழிமுறையை பயன்படுத்துவீர்கள்? ஒருவர் எந்த அளவிற்கு கருவியாகவும் பணிவாகவும் இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அவர் அந்த பொக்கிஷங்களை சேமிப்பார். எனவே சோதித்து பாருங்கள். ஒரு கருவியாகவும் பணிவாகவும் இருக்கும் வழிமுறையால் நான் எனது கணக்கில் எத்தனை பொக்கிஷங்களை சேமித்துள்ளேன்? நிரம்பியிருக்கும் ஆத்மாவாக இருப்பதன் ஆன்மீக போதை இயல்பாகவே இந்த பொக்கிஷங்களை சேமித்து நிரம்பி இருக்கும் ஓர் ஆத்மாவின் நடத்தையிலும் முகத்திலும் புலப்படும். ஆன்மீக போதையும் பெருமையும் எப்பொழுதும் அவர்களின் முகங்களில் ஜொலிக்கும். எந்த அளவிற்கு ஆன்மீக பெருமை உள்ளதோ அந்த அளவிற்கு அவர்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள். ஆன்மீக பெருமை, அதாவது ஆன்மீக போதை, ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பதன் அடையாளமாகும். எனவே உங்களையே சோதித்து பாருங்கள். எனது நம்பிக்கையும் ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தியாகவும் இருக்கும் போதையும் எனது முகத்திலும் எனது செயல்பாடுகளிலும் புலப்படுகிறதா? நீங்கள் அனைவரும் ஒரு கண்ணாடியை பெற்றுள்ளீர்கள் தானே? எனவே உங்களின் முகத்தை உங்களின் இதய கண்ணாடியில் சோதித்து பாருங்கள். உங்களுக்கு எந்த வகையான கவலையும் உள்ளதா? என்ன நடக்கும்? அது எப்படி நடக்கும்? ஒருவேளை இது நடக்கக்கூடும். இந்த வகையான எண்ணங்கள் ஏதாவது உங்களுக்குள் எஞ்சியிருக்கவில்லை அல்லவா? ஒரு கவலையற்ற சக்கரவர்த்திக்கு இந்த எண்ணம் மட்டுமே இருக்கும். எது நடக்கிறதோ அது மிகவும் நல்லது. என்ன நடக்க இருக்கிறதோ அது அனைத்திலும் சிறப்பாக இருக்கும். இது ஆன்மீக பெருமை எனப்படுகிறது. ஆன்மீக பெருமை என்றால் சுயமரியாதை கொண்டதோர் ஆத்மா என்று அர்த்தம். எந்த அளவிற்கு மக்கள் அழிகின்ற செல்வத்தை சம்பாதிக்கின்றார்களோ அதற்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அந்த அளவு கவலையும் உள்ளது. உங்களின் இறை பொக்கிஷங்களை பற்றிய கவலை ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் கவலையற்றவர்கள், அப்படித்தானே? பொக்கிஷங்களின் அதிபதிகளாகவும் இறை குழந்தைகளாகவும் உள்ளவர்கள் தமது கனவுகளில் கூட சதா கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆகவே இருப்பார்கள். ஏனென்றால் இந்த பிறவியில் மட்டுமல்ல, இந்த இறை பொக்கிஷங்கள் இந்த பிறவியிலும் அவர்களுடன் இருக்கும். அத்துடன் பல பிறவிகளுக்கும் அவர்களுடன் இருக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இதனாலேயே இத்தகைய நம்பிக்கையுள்ள புத்திகளை கொண்டவர்கள் கவலையற்றவர்களாக இருப்பார்கள். எனவே இன்று பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரினதும் சேமிப்பு கணக்குகளை பார்க்கின்றார். நீங்கள் சேமித்துள்ள உங்களால் சேமிக்கக்கூடிய குறிப்பிட்ட 3 வகையான கணக்குகள் உள்ளன என
உங்களுக்கு முன்னரே கூறப்பட்டுள்ளது. 1. உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப பொக்கிஷங்களை சேமித்தல். 2. ஆசீர்வாத கணக்கு. உங்களின் ஆசீர்வாத கணக்கை சேமிப்பதற்கான வழிமுறை சேவை செய்வதில் மும்முரமாக இருப்பதுடன் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் என்ற 3ஆலும் மற்றவர்களுடன் தொடர்புகளையும் உறவு முறைகளையும் கொண்டிருக்கும் போது உங்களுடனும் சதா திருப்தியாக இருங்கள். மற்றவர்களையும் சதா திருப்திப்படுத்துங்கள். திருப்தி ஆசீர்வாத கணக்கை அதிகரிக்கும். 3. புண்ணிய கணக்கு. புண்ணிய கணக்கிற்கான வழிமுறை நீங்கள் என்ன சேவையை செய்தாலும் உங்களின் மனம், வார்த்தைகள், செயல்கள் மற்றும் மற்றவர்களுடனான உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளை கொண்டிருப்பதன் மூலம் எப்பொழுதும் தன்னலமற்ற மற்றும் எல்லையற்ற மனோபாவம், சுபாவம், நோக்கங்கள் மற்றும் உணர்வுகளால் சேவை செய்யுங்கள். உங்களின் சுபாவம், உங்களின் நல்ல நோக்கங்கள் மற்றும் நல்ல உணர்வுகளால் சேவை செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே உங்களின் புண்ணிய கணக்கில் சேமிப்பீர்கள். எனவே சோதித்து பாருங்கள். எப்படி சோதிப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இதை எப்படி செய்வது என்பதை அறியாதவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இதை எப்படி செய்வது என்பதை அறியாதவர்கள் எவரும் கிடையாது. இதன் அர்த்தம் என்னவென்றால் அனைவருக்கும் எப்படி சோதிப்பது என்பது தெரியும். எனவே உங்களின் 3 கணக்குகளிலும் உங்களின் சொந்த முயற்சிகளின் கணக்கு, உங்களின் ஆசீர்வாத கணக்கு, உங்களின் புண்ணிய கணக்கு என்பவற்றில் எத்தனை சதவிகிதம் நீங்கள் சேமித்துள்ளீர்கள் என நீங்கள் சோதித்து பார்த்தீர்களா? நீங்கள் இதை சோதித்தீர்களா? உங்களையே சோதிப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களை நீங்கள் சோதித்தீர்களா? முதல் வரிசையில் இருப்பவர்கள் சோதிக்கவில்லையா? நீங்கள் சோதிப்பதில்லையா? நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? நீங்கள் சோதிக்கின்றீர்கள் தானே? இப்பொழுது காலம் நெருங்கி வருவது துரித கதியில் முன்னால் செல்கிறது என்று பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு கூறியுள்ளார். அத்துடன் உங்களுக்கு ஒரு சிக்னலையும் கொடுத்துள்ளார். இதனாலேயே நீங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் சோதிக்க வேண்டும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஒரு ராஜ குழந்தையாக, ஒரு ராஜ யோகியாகவும், ராஜா குழந்தையாகவும் பார்க்கவே விரும்புகின்றார். தந்தையான இறைவனுக்கு ஒவ்வொரு குழந்தையும் ஓர் ராஜரிகமான குழந்தை என்ற ஆன்மீக போதை உள்ளது. ஒவ்வொருவரும் இறைவனின் குழந்தையே. அத்துடன் சுய ராஜ்யத்தையும் உலக ராஜ்யத்தையும் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாப்தாதாவிடமிருந்து தொடர்ந்து பொக்கிஷங்களை பெறுகின்றீர்கள். இந்த பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான வழிமுறை மிகவும் இலகுவானது. இதை ஒரு வழிமுறை அல்லது ஒரு சாவி என்று நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு அது தெரியும். சேமிப்பதற்கான சாவி என்ன? உங்களுக்கு தெரியுமா? 3 புள்ளிகள். உங்கள் அனைவரிடமும் இந்த சாவி உள்ளதல்லவா? 3 புள்ளிகளை இடுங்கள். பொக்கிஷங்கள் தொடர்ந்து சேமிக்கப்படும். எப்படி சாவியை பயன்படுத்துவது என தாய்மார்களான உங்களுக்கு தெரியுமா? சாவிகளை பார்த்துக் கொள்வதில் தாய்மார்களான நீங்கள் கெட்டிக்காரர்கள் இல்லையா? எனவே தாய்மார்களான நீங்கள் அனைவரும் 3 புள்ளிகள் என்ற இந்த சாவியை கவனமாக மறைத்து வைத்திருக்கின்றீர்களா? அதை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியுமா? தாய்மார்களே கூறுங்கள். உங்களிடம் இந்த சாவி உள்ளதா? அதை வைத்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அந்த சாவி களவாடப்படவில்லை அல்லவா? பொதுவாக ஒரு வீட்டில் அனைத்திற்கும் பயன்படுத்தும் சாவிகள் எப்படி பார்த்துக் கொள்வது என்பதை தாய்மார்கள் மிக நன்றாக அறிவார்கள். அதேபோல் இந்த சாவியும் சதா உங்களுடன் இருக்கிறதல்லவா? எனவே தற்பொழுது காலம் நெருங்கி வருவதால் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் நடைமுறை செயல்களில் ஒரு வார்த்தையை மாற்றுவதை காண பாப்தாதா விரும்புகின்றார். இந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு வார்த்தை. ஒவ்வொரு குழந்தையிலும் இந்த மாற்றத்தையே பாப்தாதா கொண்டு வர விரும்புகின்றார். இந்த ஒரு வார்த்தையே உங்களை கவனக்குறைவான முயற்சியாளரில் இருந்து ஒரு தீவிர முயற்சியாளராக ஆக்குகிறது.
இப்பொழுது காலத்திற்கேற்ப நீங்கள் என்ன முயற்சிகளை செய்ய வேண்டும்? தீவிர முயற்சிகள். அனைவரும் தீவிர முயற்சியாளர்களின் வரிசையில் வரவே விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு வார்த்தை உங்களை கவனக்குறைவானவர்களாக மாற்றுகிறது. அந்த ஒரு வார்த்தை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த வார்த்தையை நீங்கள் மாற்ற தயாரா? நீங்கள் தயாரா? தயாரா? நீங்கள் தயார் என்றால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பாருங்கள், உங்களின் புகைப்படம் தொலைக்காட்சியில் காட்டப்படுகிறது. நீங்கள் தயாரா? வாழ்த்துக்கள். நீங்கள் வேகமாக முயற்சி செய்து அதை மாற்றப் போகின்றீர்களா? அல்லது நான் ஏதோ ஒரு நேரத்தில் அதை செய்வேன், அது ஏதோ ஒரு வேளை நடக்கும் என நீங்கள் கூறுவீர்களா? அப்படி இல்லை அல்லவா? நீங்கள் அனைவரும் அந்த ஒரு வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் புத்திசாலிகள். எனவே காரணம் என்ற ஒரு வார்த்தையை மாற்றி உங்களின் முன்னால் தீர்வு என்ற வார்த்தையை கொண்டு வாருங்கள். ஒரு காரணம், அதாவது சாக்கு போக்கு உங்களின் முன்னால் வரும்பொழுது, அல்லது நீங்கள் அதை பற்றி சிந்திக்கும் போது உங்களால் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியாதிருக்கும். எனவே உங்களின் வார்த்தைகளில் மட்டுமல்ல, உங்களின் எண்ணங்களிலும் காரணம் என்ற வார்த்தையை தீர்வு என்ற வார்த்தையாக மாற்ற வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகின்றார். பல வகையான காரணங்கள் உள்ளன. அவை உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் பிரவேசிக்கும் பொழுது அவை உங்களின் தீவிர முயற்சிகளில் ஒரு பந்தனமாகின்றன. நீங்கள் அனைவரும் பாப்தாதாவிற்கு சத்தியம் செய்துள்ளீர்கள். நீங்கள் அனைவருமே தந்தைக்கு அவரின் உலக மாற்றம் என்ற பணியில் தந்தையின் சகப்பாடிகள் என அன்புடன் சத்தியம் செய்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையின் சகப்பாடிகள். தந்தை இதை தனித்து செய்வதில்லை, அவர் குழந்தைகளை தன்னுடன் கொண்டு வருகின்றார். எனவே உலக மாற்றம் என்ற பணியில் உங்களின் பணி என்ன? ஆத்மாக்கள் அனைவருக்கும் காரணங்களை தீர்வுகளாக மாற்றுதல். தற்காலத்தில் பெரும்பாலான ஆத்மாக்கள் சந்தோஷமற்றும் அமைதி இழந்தும் இருப்பதனால் அவர்கள் இப்பொழுது முக்தியை விரும்புகிறார்கள். அவர்கள் தமது துன்பம், அமைதி இன்மை மற்றும் சகல பந்தனங்களில் இருந்தும் விடுபட விரும்புகிறார்கள். முக்தியை அருள்பவர்கள் யார்? தந்தையுடன் கூடவே குழந்தைகளான நீங்களும் முக்தியை அருள்பவர்கள் ஆவீர்கள். இன்றும் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களிடமிருந்து மக்கள் எதை வேண்டுகிறார்கள்? இப்பொழுது துன்பமும் அமைதியின்மையும் அதிகரிப்பதை பார்க்கும் பொழுது பெரும்பாலான ஆத்மாக்கள் முக்தியை அருள்பவர்களான ஆத்மாக்களான உங்களை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் தமது மனங்களில் சந்தோஷம் இல்லாமல் அழுகின்றார்கள். ஓ முக்தியை அருள்பவர்களே, எங்களை விடுதலை செய்யுங்கள். ஆத்மாக்களின் துன்பம் மற்றும் அமைதியின்மையின் அழைப்பை உங்களால் கேட்க முடியவில்லையா? முக்தியை அருள்பவர்கள் ஆகுங்கள். ஆனால் அனைத்திற்கும் முதலில் காரணம் என்ற இந்த வார்த்தையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது முக்திக்கான ஒலி இயல்பாகவே உங்களின் காதுகளில் எதிரொலிக்கும். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் அகத்தே உங்களுக்குள் இந்த வார்த்தையிலிருந்து விடுபடும் பொழுது உங்களால் மற்றவர்களையும் விடுவிக்க முடியும். இப்பொழுது நாளுக்கு நாள் ஆத்மாக்களான உங்களின் முன்னால் ஓ முக்தியை அருள்பவரே, எங்களுக்கு முக்தியை கொடுங்கள் என்று அழைத்த வண்ணம் ஒரு வரிசை ஏற்பட போகிறது. எவ்வாறாயினும் இதுவரை காரணங்கள் பலவற்றை கொடுக்கும் உங்களின் சாக்குப்போக்குகளினால் முக்திக்கான வாயில்கள் மூடி உள்ளன. இதனாலேயே பாப்தாதா இந்த ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். இதன் மூலமாகவே வேறு பலவீனமான வார்த்தைகளும் உள்ளன. ஆனால் பிரதானமான வார்த்தை காரணம் என்பதாகும். அத்துடன் கூடவே மற்ற பலவீனங்களும் உள்ளன. ஐசே இந்த முறையில், வைசே அந்த முறையில், கைசே எப்படி, இந்த வார்த்தைகளும் அதனுடன் தொடர்புடையவை. வாயில்கள் இன்னமும் மூடி இருப்பதற்கான காரணம் இந்த காரணங்களே ஆகும். இன்று நீங்கள் அனைவரும் ஹோலியை கொண்டாட வந்துள்ளீர்கள். நீங்கள் அனைவருமே அன்பென்னும் விமானத்தில் ஏறி இங்கே ஓடோடி வந்துள்ளீர்கள். உங்களுக்கு தந்தையிடம் அன்பு உள்ளது. இதனாலேயே நீங்கள் தந்தையுடன் ஹோலி கொண்டாட வந்துள்ளீர்கள். வாழ்த்துக்கள், வரவேற்புகள்.
பாப்தாதா உங்களை பாராட்டுகின்றார். ஆரோக்கியம் அவ்வளவு நன்றாக இல்லாததால் சக்கர நாற்காலிகளில் அமர்ந்து இங்கே தைரியத்துடன் சிலர் வந்திருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். பாப்தாதா இந்த காட்சியை பார்க்கின்றார். நீங்கள் வகுப்பிற்கும் நிகழ்ச்சிகளுக்கும் வரும்பொழுது சிலர் தமது வழிகாட்டிகளை பிடித்த வண்ணம் சக்கர நாற்காலிகளில் வருகிறார்கள். எனவே இதை நீங்கள் வேறென்ன என்று அழைப்பீர்கள்? இறைவனிடம் உள்ள அன்பு, தமது இதயபூர்வமான அன்பை கொண்டுள்ள இத்தகைய தைரியசாலியான அன்பான குழந்தைகளுக்கு பாப்தாதா குறிப்பாக மிகுந்த ஆசீர்வாதங்களையும் இதயபூர்வமான அன்பையும் வழங்குகின்றார். நீங்கள் இங்கே தைரியத்துடன் வந்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்தும் குடும்பத்திடமிருந்தும் உதவியை பெற்றுள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் தங்குவதற்கு சௌகரியமான இடம் கிடைத்திருக்கிறதா? உங்களுக்கு தங்குவதற்கு சௌகரியமான இடம் கிடைத்திருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். வெளிநாட்டவர்களுக்கு நல்ல இடம் கிடைத்துள்ளதா? இது ஒரு மேளா. அந்த மேளாக்களில் உங்களின் உணவை உண்ணும் பொழுது சுற்றியும் மண்ணும் தூசியும் காணப்படும். நீங்கள் நல்ல பிரம்மா போஜனை பெற்றீர்களா? நீங்கள் அதை பெற்றீர்களா? ஆம். நீங்கள் உங்களின் கைகளை அசைக்கின்றீர்கள். உங்களுக்கு நித்திரை செய்வதற்கு 3 அடி நிலம் கிடைத்துள்ளதா? உங்களால் இத்தகைய சந்திப்பை மீண்டும் 5000 வருடங்களின் பின்னரே சங்கம யுகத்தில் மட்டுமே பெற முடியும். அதற்கு முன்னர் அது நடைபெறாது. எனவே இன்று குழந்தைகள் அனைவருடைய சேமிப்பு கணக்குகளையும் பார்ப்பதற்கான எண்ணத்தை பாப்தாதா கொண்டிருந்தார். அவர் அவற்றை பார்த்திருக்கின்றார். எதிர்காலத்திலும் அவற்றை பார்ப்பார். பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு இதை பற்றி எச்சரிக்கையை முன்னரும் வழங்கி உள்ளார். அதாவது சேமிப்பு கணக்கும் சேமிப்பதற்கான நேரமும் இப்பொழுது சங்கமயுகத்தில் மட்டுமே இருக்கும். இந்த சங்கமயுகத்தில் நீங்கள் விரும்பிய அளவை சேமியுங்கள். கல்பம் முழுவதற்குமான கணக்கை இந்த நேரத்தில் மட்டுமே சேமிக்க முடியும். உங்களின் சேமிப்பு கணக்குகளின் வங்கி அதன் பின்னர் மூடிவிடும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதனாலேயே பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் மீது அன்பு உள்ளது. அத்துடன் கவனக்குறைவினால் சில நேரங்களில் குழந்தைகள் மறந்து அது நடக்கும், நான் அதை பார்ப்பேன், நான் இதை செய்கின்றேன், நான் முன்னேறுகின்றேன் என்று நினைக்கிறார்கள் என்பதையும் அவர் அறிவார். நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறுகின்றீர்கள், நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையா? நாங்கள் முன்னேறுகின்றோம். இதைவிட வேறு எங்களால் என்ன செய்ய முடியும்? எவ்வாறாயினும் நடப்பதற்கும் பறப்பதற்கும் இடையில் பெரியதோர் வேறுபாடு உள்ளது. நீங்கள் முன்னேறுகிறீர்கள், எனவே அதற்கான பாராட்டுகள். ஆனால் இப்பொழுது நடப்பதற்கான நேரம் முடிவிற்கு வந்துவிட்டது. இது இப்பொழுது பறப்பதற்கான நேரமாகும். அப்பொழுது மட்டுமே உங்களால் உங்களின் இலக்கை அடைய முடியும். இறைவனின் குழந்தைகளான நீங்கள் இருக்கும் பொழுது சாதாரண பிரஜைகளில் ஒருவராகுவதா? இறைவனின் குழந்தைக்கு ஒரு சாதாரண பிரஜையாகுவது சரியாக தென்படுகிறதா? இன்று நீங்கள் இங்கே ஹோலியை கொண்டாட வந்துள்ளீர்கள். அதனால் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். எனவே இன்றிலிருந்து நீங்கள் கடந்ததை கடந்ததாக கைவிட வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகின்றார். எந்த காரணத்தினாலும் ஏதாவது பலவீனம் இன்னமும் எஞ்சி இருந்தால் இந்த கணத்திலிருந்தே கடந்தது கடந்ததாகட்டும். உங்களின் சித்திரத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருங்கள். உங்களுடைய சொந்த ஓவியராகி உங்களின் சொந்த சித்திரத்தை ஓவியமாக வரையுங்கள். பாப்தாதா தனக்கு முன்னால் ஒவ்வொரு குழந்தையின் என்ன படத்தை பார்க்க விரும்புகின்றார் என்பதை உங்களுக்கு சொல்லட்டுமா? அவர் என்ன படத்தை பார்க்கின்றார் என உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்களின் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களின் புகைப்படத்தை எப்படி எடுப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? மென்மையான எண்ணங்கள் என்ற பேனாவால் இப்பொழுது உங்களின் சொந்த புகைப்படத்தை உங்களின் முன்னால் வைத்திருங்கள். அனைத்திற்கும் முதலில் அபியாசத்தை செய்யுங்கள். மனதின் அபியாசம், பௌதீக அங்கங்களின் அபியாசம் அல்ல, ஆனால் மனதின் அபியாசம். இந்த அபியாசத்தை செய்ய நீங்கள் தயாரா? தயார் என்றால் ஆம் என்று தலையசையுங்கள். பாருங்கள், அனைத்திலும் அதி மென்மையான படம்
ஒருவர் கிரீடம், சிம்மாசனம், திலகத்துடன் இருப்பதே ஆகும். எனவே உங்களின் சொந்த படத்தை உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். மற்ற எண்ணங்கள் அனைத்தையும் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு எப்படி நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் இதே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை பாருங்கள். உங்களிடம் இந்த சிம்மாசனம் உள்ளதல்லவா? இத்தகைய சிம்மாசனத்தை உங்களால் வேறு எங்கேயும் பெற முடியாது. எனவே முதலில் இந்த படத்தை எடுங்கள். விசேஷ ஆத்மாவான நான், சுய மரியாதையை கொண்ட ஆத்மாவும், பாப்தாதாவின் முதல் படைப்பும், மேன்மையான ஆத்மாவான நான் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நீங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களா? அத்துடன் கூடவே இறைவனின் படைப்பான ஓர் ஆத்மாவாக, இந்த விருட்சத்தின் வேர்களில் அமர்ந்திருக்கும் ஆத்மாவாக, மூதாதையும் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாவாகவும் இருக்கும் விழிப்புணர்வின் திலகத்தை இட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த விழிப்புணர்வின் திலகத்தை இட்டுக் கொண்டீர்களா? அத்துடன் கூடவே ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். நான் எனது கவலைகள் என்ற சுமையை பாப்தாதாவிடம் அர்ப்பணித்துவிட்டு லேசான மற்றும் ஒளியான கிரீடத்தை அணிந்திருக்கின்றேன். எனவே நானே கிரீடத்தையும் திலகத்தையும் சிம்மாசனத்தையும் கொண்டிருப்பவன். நான் தந்தையான இறைவனால் அதிகளவில் நேசிக்கப்படுகின்ற ஓர் ஆத்மா. எனவே நீங்கள் உங்களின் படத்தை எடுத்து விட்டீர்களா? நீங்கள் நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் லேசாகவும் ஒளியாகவும் இருக்கும் இந்த கிரீடத்தை உங்களால் அணிய முடியும். உங்களின் சுய மரியாதை நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு கிரீடத்தையும் திலகத்தையும் கொண்டிருந்து இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா என்பதை நினைவு செய்யுங்கள். இந்த படத்தை திட சங்கற்பத்துடன் உங்கள் முன்னால் கொண்டு வாருங்கள். நான் யார் என்ற ஒரே ஒரு கூற்றின் விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் பயிற்சியை நீங்கள் ஆரம்பத்தில் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் யார்? மீண்டும் மீண்டும் உங்களின் விழிப்புணர்வில் நான் யார் என்பதை கொண்டு வந்து இறைவனிடமிருந்து நீங்கள் பெற்ற சுய மரியாதையின் பட்டங்களை நினைவு செய்யுங்கள். தற்காலத்தில் மனிதர்கள் மனிதர்களிடமிருந்தே பட்டங்களை பெறுகிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளான நீங்களோ தந்தையிடமிருந்து பல பட்டங்களை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் அதிக அளவு மரியாதையை பெற்றுள்ளீர்கள். எப்போதும் உங்களின் புத்தியில் சுய மரியாதையின் பட்டியலை கடையுங்கள். நான் யார்? பட்டியலை உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். இந்த போதையை பேணுங்கள். காரணம் என்ற வார்த்தை அமிழ்ந்துவிடும். ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் தீர்வுகளின் சுரூபம் ஆகும் பொழுது இலகுவாக உங்களால் நிர்வாண தாமத்திற்கான, முக்தி தாமத்திற்கான பாதையை ஆத்மாக்கள் அனைவருக்கும் காட்டி அவர்களை விடுவிக்க முடியும். திட சங்கற்பமான ஒரு எண்ணத்தை கொண்டிருங்கள். எப்படி திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? திட சங்கற்பம் இருக்கும் பொழுது அந்த திட சங்கற்பமே வெற்றியின் திறவுகோலாகும். உங்களின் திட சங்கற்பமான எண்ணங்களில் சிறிதளவேனும் பலவீனம் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் உங்களை தோற்கடிப்பது மாயையின் கடமையாகும். எவ்வாறாயினும் உங்களின் கடமை என்ன? உங்களின் கடமை தந்தையின் கழுத்தில் மாலையாகுவதே, மாயையால் தோற்கடிக்கப்படுவது அல்ல. எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது. நான் சதா தந்தையின் கழுத்தில் வெற்றி மாலையாக இருக்கின்றேன். நான் பாபாவின் கழுத்தில் ஒரு மாலையாக இருக்கின்றேன். நான் தந்தையின் கழுத்தில் ஒரு வெற்றி மாலை ஆவேன். எனவே நீங்கள் என்னவாகுவீர்கள் என உங்களின் கைகளை உயர்த்தும்படி பாப்தாதா கேட்டால் நீங்கள் என்ன பதிலளிப்பீர்கள்? நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவேன் என்ற ஒரே ஒரு பதிலையே கொடுப்பீர்கள். ராமர் சீதையாக அல்ல. எனவே லக்ஷ்மி நாராயணன் ஆகப் போகின்றவர்களே, நீங்களே பாப்தாதாவின் கழுத்தின் வெற்றி மாலையின் மணிகள் ஆவீர்கள். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆவீர்கள். உங்களின் மாலையின் மணிகளை உருட்டுவதன் மூலம் பக்தர்கள் தமது பிரச்சனைகளை முடிக்கிறார்கள். நீங்கள் அத்தகைய மென்மையான மணிகள் ஆவீர்கள். எனவே இன்று பாப்தாதாவிற்கு நீங்கள் எதை கொடுப்பீர்கள்?
நீங்கள் ஹோலிக்கு சில பரிசுகளை கொடுப்பீர்கள் இல்லைதானே? இந்த காரணம் என்ற வார்த்தையும் இதோ இதோ என்ற வார்த்தையும் அதனால் இதனால் தோ தோ என கூறுவதன் மூலம் நீங்கள் கிளிகள் தோதா போன்று ஆகின்றீர்கள். எனவே இப்படி அப்படி என்ற காரணத்தை கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். எந்த வகையான காரணத்தையும் கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு தீர்வை கண்டுபிடியுங்கள். அச்சா, பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சமமானவர் ஆகுவதற்கும் மேன்மையான எண்ணங்களை கொண்டிருப்பதற்கும் கோடானு கோடி வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்களைப் போல் கோடானு கோடி பாக்கியசாலிகள் வேறு யாரை இருக்கிறார்கள் என்ற போதை உங்களுக்கு இருக்கிறதல்லவா? இந்த போதையில் நிலைத்திருங்கள். அச்சா, இப்பொழுது ஒரு வினாடியில் பிராமணர்களான நீங்கள் அனைவரும் ராஜயோகத்தை பயிற்சி செய்யும் நேரத்தில் உங்களின் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஓர் அதிபதி ஆகுங்கள். நீங்கள் விரும்பிய அளவு நேரத்திற்கு நீங்கள் விரும்பியவாறு உங்களின் மனதை ஏதாவது ஒன்றில் ஒருமுகப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களின் மனதை ஒருமுகப்படுத்துங்கள். உங்களின் மனதை அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து விஷமத்தனத்தை ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள். எனது பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா. இந்த அன்புடனும் இந்த சகவாசத்தின் நிறத்துடனும் ஆன்மீக ஹோலியை கொண்டாடுங்கள். பாபா இந்த அபியாசத்தை செய்வித்தார். அச்சா, எங்குமுள்ள மேன்மையான, விசேஷமான, புனிதமான மற்றும் அதி மேலான குழந்தைகள் அனைவருக்கும் சதா தங்களை தந்தையை ஒத்த சகல சக்திகளாலும் நிரப்பியுள்ள மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களான அனுபவம் செய்பவர்களுக்கும் முக்தியை அருள்பவராகி தாங்களும் சகல பலவீனங்களிலிருந்தும் விடுபட்டு மற்ற ஆத்மாக்களையும் முக்தி பெற செய்யும் முக்தியை அருள்பவர்களான குழந்தைகளுக்கும் சதா சுயமரியாதை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் எப்பொழுதும் அமரராக இருக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவம் செய்யும் சுரூபங்களாக இருப்பவர்களுக்கும் எங்கும் உள்ள இத்தகைய குழந்தைகளுக்கும் அவர்கள் பாபாவின் முன்னால் அமர்ந்திருந்தாலும் அல்லது வெகு தொலைவில் அமர்ந்திருந்தாலும் அன்பில் திளைத்திருப்பவர்களுக்கும் இத்தகைய குழந்தைகளுக்கு அன்பும் நினைவுகளும் உரித்தாகுக. தமது முயற்சிகளுக்காக ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பதற்கான செய்திகளை வழங்கிய குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் இதயபூர்வமான அதிக அளவு அன்பும் நினைவுகளும் அத்துடன் கோடானு கோடி அன்பும் இதயபூர்வமான நினைவுகளும் உரித்தாகுக. ராஜ்யத்திற்கான சகல உரிமைகளையும் கொண்டுள்ள ராஜயோகி குழந்தைகள் அனைவருக்கும் நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு புண்ணிய ஆத்மாவாகி சர்வ சக்திவானின் ஆதாரத்துடன் ஆத்மாக்களை சகல பொக்கிஷங்களாலும் சம்பூர்ணமாக நிரப்புவீர்களாக. அந்த அரசர்களிடம் துவாபர யுகத்தின் பின்னர் வந்தவர்கள் ஆசைகளை கொண்டிருந்தவர்கள் தானங்கள் கொடுப்பதற்கும் புண்ணியங்கள் செய்வதற்குமான முழுமையான அதிகாரம் இருந்தது. அவர்களின் அதிகாரத்தின் முழுமையான சக்தியால் அவர்களால் எவரையும் தாம் விரும்பியபடி ஆக்க முடிந்தது. அதேபோல் மகாதானிகளும் புண்ணிய ஆத்மாக்களுமான நீங்கள் ஜடப்பொருளை வென்றவர்களாகவும் மாயையை வென்றவர்களாகவும் ஆகுவதற்கான விசேஷமான அதிகாரத்தை தந்தையிடமிருந்து நேரடியாக பெற்றுள்ளீர்கள். உங்களின் தூய எண்ணங்களின் அடிப்படையில் உங்களால் எந்த ஓர் ஆத்மாவையும் தந்தையுடன் ஓர் உறவு முறையை ஏற்படுத்தி சகல பொக்கிஷங்களாலும் அவர்களை முழுமையாக நிரப்ப செய்ய முடியும். இந்த அதிகாரத்தை மிக சரியான முறையில் பயன்படுத்துங்கள். ஸ்லோகம். நீங்கள் சம்பூர்ணத்தையும் முழுமையையும் கொண்டாடும் பொழுது காலமும் ஜடப்பொருளும் மாயையும் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்லும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். உங்களின் மனமும் புத்தியும் கர்மம் செய்வதில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் நேரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வழிகாட்டலை அவற்றுக்கு கொடுங்கள். கர்மங்களை செய்யும் எண்ணங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். இதை ஒரு வினாடியானும் பயிற்சி செய்யுங்கள். இதை அவ்வப்போது தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள்.
ஏனென்றால் ஒரு வினாடியில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இறுதி சான்றிதழை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு வினாடியில் எந்த ஒரு விரிவாக்கத்தையும் அதன் சாரத்திற்குள் அமிழ்த்தி அந்த சாரத்தின் சொரூபமாகுங்கள். இந்த பயிற்சியானது உங்களை கர்மாதீதாக்கும். ஓம் சாந்தி.